நல்ல திக்கான எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் அல்டிமேட்டாக இருக்கும். எஸ்பெஷலி பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். இட்லி கூடயும் ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைப்பு அரைச்சிக்கலாம். அதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, 7-8 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி இதெல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கங்க. ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. கை நிறைய புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வரத்துக்குள்ளே தேங்காய் கை நிறைய எடுத்து அதையும் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு விசில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.